அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய ஹியூமன் ஃபேக்ஸ் மிஷின். இது ஒரு சிறு கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்களுக்கு காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அயோத்தி ராமர் கோவிலுக்கான கடைசி விமான சேவையை நிறுத்தியது ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ். பேப்பரில் இருந்த நியூஸை படித்துவிட்டு டேபிளில் போட்டான் ராம். அவன் பேப்பர் போடுவதை பார்த்து கண்களை இடுக்கிக் கொண்டு ஏறிட்டார் ப்ரொஃபஸர் ஆத்மா. நான் கூட போகலாம்னு இருந்தேன், அதுக்குள்ளே ஏர் சர்வீஸை கட் பண்ணிட்டானுங்க என்றார் சலிப்புடன் ராம். இங்கிருந்தே அங்கே போகலாம் தெரியுமா பையா என்றார் ஆத்மா கண்ணெடுத்தபடி. என்ன சொல்றீங்க ப்ரொஃபஸர்? இங்கிருந்து எப்படி அங்கே போக முடியும்? இங்கிருந்து ஃபேக்ஸ் அனுப்புனா உலகம் முழுக்க போகுதே, அதே டெக்னாலஜி தான். நான் புதுசாக ஹியூமன் ஃபேக்ஸ் மிஷின்னு உன்னை கண்டுபிடிச்சி ரகசியமாக வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. பார்த்தா தான் நம்புவியா? வா காற்றேன் என்றவர் லைப்ரரிக்கு அழைத்து போய் ரேக் ஒன்றை நகர்த்தி பாதாள படிகளில் நடந்து விசித்திரமான பொருட்கள் இருந்த ஹாலை கடந்தார். இதுதான் என்னோட லேப். யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா இங்க வச்சிருக்கேன். இந்த இடம் ஓடிப்போன என் பொண்டாடிக்கு கூட தெரியாது. இங்கே இருந்தா எந்த பொண்ணும் ஓடத்தான் செய்வா. அதை விடுப்பா, யூஸ்லெஸ் சப்ஜெக்ட். இங்குத்தான் அந்த மிஷினை ஒளிச்சு வச்சிருக்கேன். ஹாலின் மத்தியில் 10 அடி இடைவெளியில் இருந்த 2 சேம்பர்களை காட்டியவர் இதான் என்றார். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த சேம்பர்லேருந்து அந்த சேம்பருக்கு போக போறேன். எப்படி? என்னோட உடம்போட மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரித்து மறுபடியும் அந்த சேம்பர் வழியாக கட்டமைச்சு முழுசா இதே உடம்போடு வெளியே வரப்போறேன். இது 10 அடி தூரத்தில் தானே இருக்கு. மார்டின் கூப்பர் செல்போனை கண்டுபிடிச்சப்ப அதுவும் குறுகிய தூரம் தான் வேலை செஞ்சுது. அப்புறம் உலகம் முழுக்க டவர் வச்சு என்ன வளர்ச்சி. இன்னைக்கு மொபைல் 6வது விரலாக மாறிடுச்சு. இதே மாதிரி சேம்பர் உலகம் முழுக்க வச்சு அதுக்கு தனித்தனி நம்பர் கொடுத்துட்டா வேலை சுழுவு. உதாரணத்துக்கு லண்டன் சேம்பரோட நம்பர் 1001 கொடுத்து உன்ன அனுப்பினா 5வது நிமிஷம் லண்டனில் இருப்ப. ஐயோ, இது புழக்கத்துக்கு வந்தா ரோடு டிரான்ஸ்போர்ட், ஏர்போர்ட் இதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிடும். எப்படிப்பட்ட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தியா? இனி பெட்ரோல் டீசல்னு யாரும் அடிச்சுக்க வேண்டியதில்லை. இனி யுத்தமே உலகத்தில் கிடையாது. ஆஸ்கார் கொடுடா ட்ரம்ப்னு கேட்கலாம். எத்தனை பொண்டாட்டி ஓடுனா என்ன? இதுக்கு நோபல் தான் கிடைக்கும். ஆஸ்கார் நடிப்புக்களை தருவாங்க. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்ப்பா. அடுத்த மாதம் ஜெர்மனில் ஒரு கான்ஃபரன்ஸ். அதில் இது டெமோ காட்ட போகிறேன். மொத்த உலகமும் வாயை பிளக்க போகுது. முதல்ல நாய் புனின்னு டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் மனுஷன். அதானே ரூல். நாய் புனியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்தது மனுஷன்தான். என்ன அனுப்ப போகிறீங்களா? நோ, நீ இதை நம்பணும். அதுக்கு நான் தான் முதல்ல போகணும். நிலாவில் கால் வச்ச முதல் மனுஷன் ஆம்ஸ்டாங். ஹியூமன் ஃபேக்ஸில் முதல்ல என் பேர் தான் வரணும். சரி, சேம்பருக்குள்ளே போங்க. இரு, எப்படி இதை ஆக்டிவேட் செய்கிறதுன்னு சொல்கிறேன். அவர் அந்த சேம்பர்களுக்கு நடுவே இருந்த மிஷினை எப்படி இயக்குவது என்று விளக்கினார். சேம்பர் வரை போனவர் திரும்ப வந்து இந்த கோட்டில் ஒரு ஆட்டோகிராஃப் போடு. எதுக்கு? நான் அடுத்த சேம்பரில் வரும்பொழுது அந்த கையெழுத்து அப்படியே இருக்கான்னு பார்ப்போம். துல்லியம் முக்கியம். அவர் வலதுபுற சேம்பரில் சென்று கதவை பூட்டி கொண்டார். முகம் மட்டும் தெரிந்த கண்ணாடியில் கட்டை விரலை காட்டினார். அவர் சொன்ன கருவியை இயக்கத் தொடங்கினான். சேம்பரை சுற்றி ஏராளமான வெளிச்சமும் மின்னலும் உருவாகி மறைந்தன. சற்று நேரத்தில் இடதுபுற சேம்பர் புகையோடு திறந்தது. ஆத்மா புன்னகையோடு நின்றார். அவரது கோட்டில் அவன் போட்ட கையெழுத்து அப்படியே இருந்தது. ராம் திக்குமுக்காடி போனான். அவனால் அதை நம்பவே முடியவில்லை. மிராக்கிள்! எப்படி ப்ரொஃபஸர் இது? நீயும் ஒரு தடவை போயிட்டு வரியா? ஜெர்மனுக்கு இந்த கருவியை இயக்க 2 பேர் வேணும். நீயும் என் கூட வரணும். கண்டிப்பா, இதை மிஸ் பண்ண மாட்டேன். நானும் சேம்பருக்குள்ளே போய் பார்க்குறேன். கண்டிப்பா, அது புது அனுபவமாக இருக்கும். அவன் வலதுபுற சேம்பருக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டான். ஆத்மா கருவிகளை இயக்கத் தொடங்கினார். அவரது உதடுகளில் கொடூர புன்னகை மலர்ந்தது. முட்டாள்! ஹியூமன் ஃபேக்ஸ் மிஷின் நல்ல ஐடியா தான். ஆனால் அதில் நான் முழுசாக ஜெயிக்கல. பாதிப்படித்தான் தாண்டியிருக்கேன். நாய் பூனைன்னு நிறைய மிருகங்கள் மூலக்கூறா பிரிஞ்சு
ஒன்று சேர முடியாமல் தேங்கி நின்று போயிடுச்சுங்க. என் மனைவி என்னை விட்டு ஓடி போகலடா. உனக்கும் அவளுக்கும் இருந்த கள்ளக்காதல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. அதான் அந்த மிஷினில் விட்டு ஜாமாக்கிட்டேன். இப்போ நீயும் அவளோட கதிக்கு ஆளாயிட்ட. 2 பேரும் இணைப்பிரியாமல் அப்படியே இருங்க. வலது பக்க சேம்பருக்கு கீழே இருந்த ரகசிய திறப்பு வழியா நான் இடது பக்க சேம்பருக்கு தவழ்ந்து போயிட்டேன். அதில் இருந்து ரகசிய திறப்பு வழியா சேம்பருக்குள்ளே வந்துட்டேன். அதை நீ நம்பிட்ட. உங்கள் 2 பேரையும் பழி வாங்க எனக்கு வேறு வழி தெரியல. நான் பாதியில் கைவிட்ட முதல் கண்டுபிடிப்பு இதுதான். எதிர்காலத்தில் எவனாவது இப்படி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சா உங்களுக்கு விமோசனம் கிடைக்கலாம். அதுவரை பூனை நாய்களை சகித்து கொண்டு சிரஞ்சீவியா மிஷினுக்குள் உள்ளுரையுங்கள். ஆத்மா நிம்மதி பெருமிச்சு விட்டபடி அங்கிருந்து கிளம்பினார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.